வணக்கம் மக்களே. தி சைக்காலஜி ஆஃப் மணி பத்தி சில விஷயங்களை பாப்போமா? காலையில அலாரம் அடிக்கிறதுக்கு முன்னாடியே எந்த ஒரு பதட்டமும் இல்லாம மனசு முழுக்க நிம்மதியோட கண்ணு முழிக்கிறது எவ்வளவு பெரிய சுகம் தெரியுமா? இன்னைக்கு நான் யாருக்கும் பதில் சொல்ல வேண்டியதில்ல. எனக்கு புடிச்ச வேலைய மட்டும்தான் பார்க்க போறேன். என் குடும்பத்தோட சந்தோஷமாமா நேரத்தை செலவழிக்க போறேன்னு நினைக்கிற அந்த ஒரு நிமிஷம் இருக்கே, அதுதான் உலகத்தோட ஆகச்சிறந்த நிம்மதி. அந்த நிம்மதியை நமக்கு நிஜமாக்கி தர்ற ஒரே மாயாஜால சக்தி தான் பணம். பணம்னா ஏதோ வெறும் காகிதம் கிடையாது. அது உங்க வாழ்க்கைய நீங்க ஆசைப்பட்டபடி வாழ்றதுக்கான ஆகச்சிறந்த சுதந்திரம். காசு பணம் துட்டு மணின்னு சும்மா தாளம் போடுறதுக்காக மட்டும் பணம் இல்ல. உங்க வாழ்க்கையில வர்ற அத்தனை நல்ல விஷயங்களையும் சந்தோஷங்களையும் டபுள் ஆக்குற ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி அது. பணம்ங்கிறது உங்க நிம்மதியையும் உங்க மேல உங்களுக்கு இருக்கிற நம்பிக்கையையும் பல மடங்கு அதிகமாக்குற ஒரு அருமையான ஆயுதம். இந்த உலகத்துல பணத்தை பத்தி நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய ஆகச்சிறந்த வாழ்க்கை பாடங்களை மார்கன் ஹவுசல் அவரோட சைக்காலஜி ஆஃப் மணி புத்தகத்துல ரொம்ப அழகா சொல்லியிருக்கார். அதுல இருந்து நம்ம வாழ்க்கைக்கு தேவையான அத்தியாவசியமான விஷயங்களை நம்ம ஊர் ஸ்டைல்ல செம்ம சுவாரஸ்யமான கதைகளோட இப்ப பார்க்க போறோம். முதலாவது அத்தியாவசிய பாடம். ஒவ்வொருத்தரோட பணக்கதையும் வேற. இந்த உலகத்துல யாருமே லூசு கிடையாது. நம்ம ஊர்ல ஒரு பழமொழி சொல்லுவாங்க, யானை நனைஞ்சா தொட்டி கொள்ளாது, பூனை நனைஞ்சா சட்டி கொள்ளாதுன்னு. அதாவது ஒவ்வொருத்தரோட சூழ்நிலையும் அவங்க வளர்ந்த இடமும் வேற வேற. நீங்க ஒருத்தரை பார்த்து, என்னடா இவன் இப்படி லூசுத்தனமா காசை செலவழிக்கிறான், அல்லது என்னடா இவன் இப்படி கஞ்சத்தனமா கைய புடிச்சுக்கிட்டு இருக்கான்னு நினைக்கலாம். ஆனா மார்கன் ஹவுசல் என்ன சொல்றாருன்னா, பண விஷயத்துல இந்த உலகத்துல யாருமே லூசு கிடையாது. ஒவ்வொருத்தரும் அவங்கவங்க வாழ்க்கையில பார்த்த அனுபவங்களை வச்சுதான் பணத்தை கையாளுறாங்க. இதை நல்லா புரிஞ்சுக்க ஒரு சூப்பர் உதாரணம் சொல்றேன். நம்ம ஊர்ல கிராமத்துல பிறந்து ரொம்ப கஷ்டப்பட்டு ஒரு நாளைக்கு ஒரு வேளை சாப்பாட்டுக்கே கஷ்டப்பட்டு வளர்ந்த ஒருத்தர் இன்னைக்கு பெரிய ஆளாகி சம்பாதிக்கிறாருன்னு வச்சுப்போம். அவர் என்ன பண்ணுவார்னா, காசை ரொம்ப பத்திரப்படுத்துவார். பேங்க்ல ஃபிக்ஸ்டு டெபாசிட்ல போட்டு வைக்கிறது தான் அவருக்கு பாதுகாப்பா தோணும். அதே நேரத்துல பிறந்ததிலிருந்து எந்த கஷ்டமும் பார்க்காம சிட்டில வளர்ந்த ஒரு 2K கிட் இருக்கான்னு வச்சுப்போம். அவன் சம்பாதிச்ச உடனே ஷேர் மார்க்கெட்ல போடுவான், கிரிப்டோ கரன்சில இன்வெஸ்ட் பண்ணுவான், மாசம் ஒருக்கா டூர் போவான். இப்ப இவங்க 2 பேர்ல யார் பண்றது தப்பு, யார் பண்றது சரி? ரெண்டுமே சரிதான். ஏன்னா அவங்க பார்த்த உலகம் அவங்கள அப்படி யோசிக்க வச்சிருக்கு. சினிமாவில கூட ஒரு சூப்பர் டயலாக் வரும், ஒருத்தனோட நியாயம் இன்னொருத்தனுக்கு அநியாயமா தெரியலான்னு. அதே மாதிரிதான் பண விஷயமும். நீங்க பிறந்து வளர்ந்த வருஷம், உங்க ஊரோட பொருளாதாரம், உங்க அப்பாவோட சம்பளம், இதெல்லாம் தான் நீங்க பணத்தை எப்படி பார்க்க போறீங்கங்கிறத முடிவு பண்ணுது. அதனால இனிமே யாராச்சும் லாட்டரி சீட்டு வாங்கினாலோ இல்ல தேவையில்லாம காசை கரியாக்குற மாதிரி தெரிஞ்சாலோ அவங்கள தப்பா நினைக்காதீங்க. அவங்க வாழ்க்கையோட ஏதோ ஒரு ஏமாற்றத்தை அல்லது ஏதோ ஒரு பெரிய கனவை அந்த பண முடிவுகள் வழியா அவங்க தேடிக்கிட்டு இருக்காங்க. இதுதான் பணத்தோட முதல் உளவியல். அடுத்ததா நம்ம பார்க்க போற மிக முக்கியமான பாடம், அதிர்ஷ்டமும் ஆபத்தும் ஒரே நாணயத்தோட 2 பக்கங்கள். நம்ம ஊர்ல எல்லாரும் சொல்ற ஒரு விஷயம், உழைப்பார் உழைத்து கொட்டுறப்ப அதிர்ஷ்டக்காரன் வந்து அள்ளிக்கிட்டு போவான்னு. ஆனா மார்கன் ஹவுசல் இது ரொம்ப அறிவியல் பூர்வமா விளக்குறார். ஒருத்தரோட வெற்றிக்கு அவரோட உழைப்பு மட்டும் காரணம் கிடையாது, அங்க அதிர்ஷ்டம்னு ஒரு விஷயம் மிகப்பெரிய வேலை செய்யுது. அதே மாதிரி ஒருத்தரோட தோல்விக்கு அவரோட சோம்பேறித்தனம் மட்டும் காரணம் கிடையாது, அங்க ரிஸ்க் அப்படின்னு சொல்லப்படுற ஆபத்தும் ஒரு முக்கிய காரணமா இருக்கு. இதுக்கு உலகமே வியந்து பார்க்கிற பில்கேட்ஸ் வாழ்க்கையில நடந்த ஒரு நிஜ கதையை சொல்றேன் கேளுங்க. 1968ல உலகத்துல எத்தனையோ கோடி மிடில் ஸ்கூல் பசங்க படிச்சுக்கிட்டு இருந்தாங்க. ஆனா அமெரிக்காவில் இருக்கிற லாக்சைட் அப்படிங்கிற ஒரு ஸ்கூல்ல மட்டும்தான் அந்த காலத்துல கம்ப்யூட்டர் இருந்துச்சு. உலக மக்கள் தொகையில கணக்கு போட்டு பார்த்தா 30 கோடியில ஒருத்தருக்கு தான் அந்த ஸ்கூல்ல படிக்கிற வாய்ப்பு கிடைக்கும். அந்த ஒருத்தர் தான் பில்கேட்ஸ். அங்க கம்ப்யூட்டர் இருந்ததுனால தான் அவருக்கு கோடிங் மேல ஆர்வம் வந்துச்சு. மைக்ரோசாஃப்ட் நிறுவனத்தை ஆரம்பிச்சார், உலக மகா கோடீஸ்வரனானார். இதுல அவரோட உழைப்பு கண்டிப்பா இருக்கு. ஆனா அந்த 30 கோடியில ஒருத்தரா அந்த ஸ்கூல்ல போய் சேர்ந்தாரே, அதுதான் அதிர்ஷ்டம். இதே கதையில இன்னொரு பக்கமும் இருக்கு. பில்கேட்ஸ் கூட சேர்ந்து கம்ப்யூட்டர்ல ரொம்ப வெறியா வேலை பார்த்த அவரோட நெருங்கிய நண்பர் ஒருத்தர் இருந்தார். அவர் பேரு கென்ட் எவன்ஸ். பில்கேட்ஸ் விடவே செம்ம புத்திசாலி அவர். அவங்க 2 பேரும் சேர்ந்துதான் உலகத்தையே மாத்தணும்னு பிளான் பண்ணாங்க. ஆனா அவங்க ஸ்கூல் படிச்சு முடிக்கிறதுக்குள்ள ஒரு மலை ஏறும்போது நடந்த விபத்துல
கென்ட் எவன்ஸ் இறந்து போயிட்டார். அமெரிக்கால மலை ஏறும்போது விபத்துல இறந்து போறதுக்கான வாய்ப்பு எவ்வளோ தெரியுமா? லட்சத்துல ஒருத்தருக்கு தான் அந்த மாதிரி நடக்கும். பில்கேட்ஸ் 30 கோடியில ஒருத்தரா அதிர்ஷ்டத்தோட உச்சத்துக்கே போனார். ஆனா அவரோட நண்பர் கென்ட் எவன்ஸ் லட்சத்துல ஒருத்தரா ரிஸ்கோட உச்சத்துல போய் உயிரையே விட்டார். இதத்தான் மார்கன் ஹவுசல் சொல்றார். ஒருத்தர் ஜெயிச்சா சும்மா அவங்க புத்திசாலித்தனத்தை மட்டும் புகழாதீங்க, அங்க அதிர்ஷ்டமும் இருந்திருக்கு. அதேமே மாதிரி ஒருத்தர் தோத்துட்டா அவங்கள மட்டம் தட்டாதீங்க. ஏன்னா அவங்க எடுத்த முடிவு சரியா இருந்திருக்கலாம், ஆனா நேரங்காலம் அவங்களுக்கு சாதகமா இல்லாம போயிருக்கலாம். வாழ்க்கையில இந்த யதார்த்தத்தை புரிஞ்சுக்கிட்டோம்னாலே நமக்கும் பேராசை வராது, மத்தவங்கள பார்த்து பொறாமையும் வராது. 3வது பாடம், போதும் அப்படிங்கிற அந்த எல்லக்கோடு எதுன்னு நமக்கு தெரியணும். அளவுக்கு மிஞ்சினா அமிர்தமும் நஞ்சுன்னு சொல்லுவாங்க. பண விஷயத்துல இந்த பழமொழி 100% உண்மை. இந்த உலகத்துல ரொம்ப கஷ்டமான விஷயம் எது தெரியுமா? பணக்கார ஆகறதில்ல, பணக்கார ஆனதுக்கப்புறம் எனக்கு இது போதும்னு அந்த எல்லக்கோட்டை இழுத்து மூடுறது தான். பல பேர் எவ்வளவு பணம் வந்தாலும் இன்னும் வேணும்னு பேராசையில ஓடி கடைசியில கையில இருந்த மொத்த நிம்மதியையும் மானத்தையும் இழந்து நடுத்தெருவுக்கு வந்திருக்காங்க. இதுக்கும் ஒரு செம்ம இம்ப்ரெஷனல் அண்ட் ஷாக்கிங் கதை புத்தகத்துல இருக்கு. ரஜத் குப்தா அப்படின்னு ஒருத்தர் கொல்கத்தால பிறந்து சின்ன வயசுலயே அனாதையாகி ரொம்ப கஷ்டப்பட்டு படிச்சு உலகத்தோட டாப் கம்பெனியான மெக்கின்சி நிறுவனத்தோட சிஇஓ ஆனார். அவரோட சொத்து மதிப்பு மட்டும் $100 மில்லியன், அதாவது நம்ம ஊர் காசுக்கு பல 100 கோடிகள். நினைச்சு பாருங்க, அந்த காசை வச்சுக்கிட்டு அவரோட 7 தலைமுறைக்கு ஆடம்பரமா உட்கார்ந்து சாப்பிடலாம். ஆனா அவருக்கு பில்லியன் அதிபர் ஆகணும்னு ஆசை வந்துச்சு. அந்த பேராசையினால இன்சைடர் ட்ரேடிங் அப்படிங்கிற தப்பான வழியில ஷேர் மார்க்கெட் ரகசியங்களை விற்க ஆரம்பிச்சார். கடைசியில போலீஸ்ல மாட்டி ஜெயிலுக்கு போய் மானம் மரியாதை எல்லாம் இழந்து நின்னாரு. இன்னொரு பக்கம் பெர்னி மொடோஃப் அப்படிங்கிற ஒருத்தர் உலகமே போச்சின ஒரு பெரிய இன்வெஸ்டர். ஆனா இன்னும் சம்பாதிக்கணுங்கிற பேராசையில பொன்சி ஸ்கீம் நடத்தி பல பேரோட காசை ஏமாத்தி கடைசியில ஜெயிலையே செத்து போனார். இவங்க 2 பேருக்கும் ஏன் இந்த நிலைமை வந்துச்சு? அவங்க கிட்ட திறமை இல்லையா, இல்ல காசு இல்லையா? ரெண்டுமே இருந்துச்சு. ஆனா அவங்களுக்கு போதும் அப்படிங்கிற அந்த எல்லக்கோடு எங்க இருக்குன்னு தெரியல. கோடி கோடியா சம்பாதிச்சாலும் கடைசியில நமக்கு தேவையானது 3 அடி நிலமும் 2 சான் வயிறுந்தான். பணம் சம்பாதிக்கிறது ரொம்ப முக்கியம், ஆனா அதைவிட முக்கியம் உங்ககிட்ட இருக்கிற அருமையான குடும்பம், உங்களோட நிம்மதி, உங்களோட சுதந்திரம். இதையெல்லாம் அடகு வச்சுட்டு அந்த பணத்தை சம்பாதிக்க கூடாது. எது உங்களுக்கு போதும்னு நீங்க முடிவு பண்றீங்களோ அன்னிக்கே நீங்க நிஜமான பணக்கார ஆகிடுறீங்க. 4வது பாடம், கூட்டு வட்டி அப்படிங்கிற அதிசயம். உலகத்தோட 8வது அதிசயம்னு ஆல்பர்ட் ஐன்ஸ்டீன் எதை சொன்னார் தெரியுமா? அதுதான் காம்பவுண்டிங், அதாவது கூட்டு வட்டி. நம்ம ஊர்ல சொல்லுவாங்க சிறுதுளி பெருவெள்ளம்னு. பணத்தை ஒரே நாள்ல டபுளாக்க முடியாது, ஆனா சின்ன சின்ன தொகைய தொடர்ந்து சேர்த்து வச்சா அது காலப்போக்குல ஒரு மிகப்பெரிய மலையா மாறும். இதுக்கு மார்கன் ஹவுசல் வச்சிருக்கிற ஆகச்சிறந்த உதாரணம் உலக மகா முதலீட்டாளர் வாரன் பஃபெட். வாரன் பஃபெட் இன்னைக்கு உலகத்தோட டாப் கோடீஸ்வரர்கள்ல ஒருத்தரா இருக்காருன்னா அதுக்கு காரணம் அவரோட அசாத்தியமான அறிவு மட்டும் கிடையாது, அவரோட விடாமுயற்சியும் காலமும் தான். அவர் தன்னோட 10 வயசுல இருந்தே இன்வெஸ்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டார். இன்னைக்கு அவருக்கு 90 வயசுக்கு மேல ஆகுது. அவரோட மொத்த சொத்துல 90%க்கும் அதிகமான சொத்து அவருக்கு 50 வயசு ஆனதுக்கு அப்புறம்தான் கிடைச்சது. இது எப்படி நடந்துச்சு? அதுதான் கூட்டு வட்டியோட பவர். நீங்க ஒரு செடிய நட்டு வச்சுட்டு அடுத்த நாளே போய் பார்த்தா அது மரமாகி பழம் தராது. அதுக்கு தினமும் தண்ணி ஊத்தணும், வருஷக்கணக்கில் காத்து இருக்கணும். பணமும் அப்படித்தான். இன்னைக்கு நீங்க சேமிக்கிற ஒவ்வொரு ரூபாயும் ஒரு சின்ன விதை மாதிரி. அதை நீங்க தொடாம அப்படியே வளர விட்டீங்கன்னா அது உங்க வயசான காலத்துல ஒரு பெரிய ஆலமரமா நின்னு உங்களுக்கு நிழல் தரும். அதனால இன்னிக்கே இப்பவே சின்னதா ஒரு சேமிப்ப ஆரம்பிங்க. அதுக்கப்புறம் பாருங்க அந்த பணத்தோட பாசிட்டிவ் மேஜிக்க. பணங்கிறது வெறும் கணக்கு வழக்கு கிடையாது, அது ஒரு கலை. மத்தவங்க பண்றத பார்த்து நாம குழம்ப தேவையில்லை. அதிர்ஷ்டத்தையும் ரிஸ்கையும் புரிஞ்சுக்கிட்டு மிதானமா அடியெடுத்து வைக்கணும். பேராசை இல்லாம போதுங்கிற மனசோட முதலீடு பண்ணணும். காலத்தோட சக்தியை நம்பி பொறுமையா இருக்கணும். பணக்காரன் ஆகிறது ஒரு கலைனா அந்த பணக்காரன்கிற அந்தஸ்த காலம் முழுக்க தக்க வச்சுக்கிறது அதை விட பெரிய கலை.
மார்கன் ஹவுசல் அவரோட புத்தகத்துல சொல்ற 5வது மிக முக்கியமான பாடம் பணக்காரன் ஆகிறதுக்கும் பணக்காரனா நிலைச்சு நிக்கிறதுக்கும் இடையில இருக்கிற வித்தியாசம்தான். பணம் சம்பாதிக்கிறதுக்கு நீங்க ரிஸ்க் எடுக்கணும், எனர்ஜியோட வேலை செய்யணும், எதுலயாச்சும் துணிஞ்சு இன்வெஸ்ட் பண்ணணும். ஆனா சம்பாதிச்ச பணத்தை பத்திரமா வச்சுக்கிறதுக்கு அதுக்கு நேர் எதிரான குணங்கள் தேவைப்படுது. அதாவது பயம் இருக்கணும், அடக்கம் இருக்கணும். இந்த பணம் என்னை விட்டு எப்ப வேணா போகலாங்கிற யதார்த்தமான புத்தி இருக்கணும். ஏறுவது கடினம், விழுவது எளிது. அதே மாதிரிதான் பணமும். மேல போறதுக்கு வருஷக்கணக்கில் உழைக்கணும். ஆனா கீழே விழுறதுக்கு ஒரே ஒரு தப்பான முடிவு போதும். இதுக்கு உலகமே பார்த்து மிரண்ட ஒரு நிஜ கதையை சொல்றேன் கேளுங்க. 1929ஆம் வருஷம் அமெரிக்கால மிகப்பெரிய பொருளாதார வீழ்ச்சி ஏற்பட்டுச்சு. ஷேர் மார்க்கெட் மொத்தமா சரிஞ்சு விழுந்து பெரிய பெரிய கோடீஸ்வரங்கள்லாம் ஒரே நாள்ல நடுத்தெருவுக்கு வந்தாங்க. ஆனா அந்த சமயத்துல ஜெஸ்ஸி லிவர்மோர் அப்படிங்கிற ஒரு சூப்பர் ட்ரேடர் இருந்தார். அவர் மார்க்கெட் வீழ்ச்சி அடைய போகுதுன்னு முன்னாடியே கணிச்சு ஷார்ட் செல்லிங் பண்ணி ஒரே நாள்ல $100 மில்லியன் சம்பாதிச்சார். அந்த காலத்துல $100 மில்லியன் இன்னைக்கு கணக்குப்படி பல ஆயிரம் கோடிகள். உலகமே அழுதுகிட்டு இருந்தப்ப இவரோட வீட்ல இவரோட மனைவி இவரை கட்டி பிடிச்சு ஆனந்த கண்ணீர் விட்டாங்க. ஏன்னா அவங்க உலகத்தோட டாப் பணக்காரங்கள்ல ஒருத்தரா ஆயிட்டாங்க. ஆனா கதை இதோட முடியல. ஜெஸ்ஸி லிவர்மோ கிட்ட பணம் சம்பாதிக்கிற அசாத்தியமான திறமை இருந்துச்சு. ஆனா அதை எப்படி தக்க வச்சுக்கணுங்கிற அந்த தப்பிப்பிழைக்கிற குணம் இல்ல. அடுத்த சில வருஷங்கள்ல இன்னும் பெரிய அளவுல சம்பாதிக்கணும்னு ஓவரா ரிஸ்க் எடுத்து தப்பான கணக்கு போட்டு தான் சம்பாதிச்ச அத்தனை பணத்தையும் மொத்தமா இழந்தார். கடைசியில கடனாளியாகி மன உளைச்சலுக்கு ஆளாகி அவரே அவரோட வாழ்க்கையை முடிச்சுக்கிட்டார். இதே பொருளாதார வீழ்ச்சியில இன்னொருத்தரும் இருந்தார். அவர் பேரு ஆப்ரஹாம் ஜெர்மன்ஸ்கி. அவர் ஒரு பெரிய ரியல் எஸ்டேட் அதிபர். அவரும் பேராசையில மார்க்கெட்ல எல்லா காசையும் போட்டு மொத்தமா இழந்தார். அப்புறம் காணாமலே போயிட்டார். இந்த 2 மனிதர்களோட கதையும் நமக்கு என்ன சொல்லுதுன்னா, நீங்க எவ்வளவு பெரிய புத்திசாலியா இருந்தாலும், எவ்வளவு பெரிய திறமைசாலியா இருந்தாலும், உங்ககிட்ட சர்வைவல் மைண்ட் செட் அப்படின்னு சொல்லப்படுற தப்பி பிழைக்கிற குணம் இல்லைன்னா பணத்தை உங்ககிட்ட வச்சுக்க முடியாது. அதனாலதான் மார்கன் ஹவுசல் என்ன சொல்றாருன்னா, பண விஷயத்துல எப்பவுமே ஒரு பயம் கலந்த எச்சரிக்கை உணர்வு இருக்கணும். என் திறமையினால மட்டும்தான் இந்த பணம் வந்துச்சுன்னு என்னைக்குமே ஆஹோ ஓஹோன்னு ஆடக்கூடாது. ஏன்னா நாம முன்னாடியே பார்த்த மாதிரி அங்க அதிர்ஷ்டத்தோட பங்கும் இருக்கு. இன்னைக்கு இருக்கிற நிலைமை நாளைக்கு அப்படியே இருக்கும்னு சொல்ல முடியாது. அதனால வர்ற வருமானத்துல ஒரு பகுதியை எப்பவுமே எமர்ஜென்சி ஃபண்ட் அப்படின்னு சொல்லப்படுற அவசர கால நிதியா ஒதுக்கி வைக்கணும். எந்த ஒரு சூழ்நிலையிலும் நம்ம கையை கடிக்காத அளவுக்கு ஒரு பேக்கப் பிளான் இருக்கணும். அதுதான் உங்களை காலத்துக்கும் நிம்மதியான பணக்காரனா வாழ வைக்கும். அடுத்துதான் நம்ம பார்க்க போற 6வது பாடம் ரொம்ப சுவாரஸ்யமானது. அதுதான் மிகச்சிறிய சில முடிவுகள் தரும் மிகப்பெரிய வெற்றி. நாம எடுக்கிற 100 முடிவுகள்ல 99 முடிவுகள் சுமாரான பலனை தந்தாலும் ஒரே ஒரு முடிவு ஒட்டுமொத்த வாழ்க்கையையும் மாத்தக்கூடிய அளவுக்கு ஒரு மிகப்பெரிய வெற்றியை கொடுக்கும். நம்ம தமிழ் சினிமா இண்டஸ்ட்ரியையே இதுக்கு ஒரு அருமையான உதாரணமா சொல்லலாம். ஒரு பெரிய தயாரிப்பாளர் இருக்காருன்னு வச்சுப்போம். அவர் ஒரு 10 படம் தயாரிக்கிறார். அதுல ஒரு 6 படம் பயங்கர பிளாப் ஆகுது. போட்ட காசு கூட வரல. ஒரு 2 படம் ஆவரேஜா ஓடி போட்ட காசை மட்டும் எடுத்து தருது. ஆனா அவரோட 9வது அல்லது 10வது படம் உலக லெவல்ல பிளாக் பஸ்டர் ஹிட் ஆகி பல 100 கோடிகளை வசூல் பண்ணுது. அந்த ஒரே ஒரு படம் கொடுத்த லாபம் மத்த எல்லா படங்களும் ஏற்படுத்தின நஷ்டத்தை ஈடுகட்டி அந்த தயாரிப்பாளரை மிகப்பெரிய லாபத்துல உட்கார வச்சிடும். இதே விஷயம்தான் இன்வெஸ்ட்மெண்ட்லயும் நடக்குது. ஹெய்ன்ஸ் பெர்க்ரூன் அப்படிங்கிற ஒரு உலக புகழ்பெற்ற ஆர்ட் கலெக்டர் இருந்தார். அவர் என்ன பண்ணுவார்னா, விதவிதமான ஓவியங்களை வாங்கி சேகரிப்பார். அவர் தன்னோட வாழ்க்கையில ஆயிரக்கணக்கான ஓவியங்களை வாங்கினார். அதுல பெரும்பாலான ஓவியங்கள் எந்த ஒரு பெரிய மதிப்புமே இல்லாம சாதாரணமா தான் இருந்துச்சு. ஆனா அவர் வாங்கின ஓவியங்கள்ல சில டஜன் ஓவியங்கள் மட்டும் பிக்காசோ போன்ற உலக மகா கலைஞர்களோட அரிய ஓவியங்களா இருந்துச்சு. காலப்போக்குல அந்த சில ஓவியங்களோட மதிப்பு மட்டும் பல ஆயிரம் கோடிகளா உயர்ந்துச்சு. அவர் வாங்கின மத்த எல்லா ஓவியங்களும் தோல்வி அடைஞ்சாலும் அந்த ஒரு சில ஓவியங்கள் கொடுத்த அசாத்தியமான லாபம் அவரை உலக மகா பணக்காரனாக்குச்சு. நம்ம எல்லாரும் என்ன நினைக்கிறோம்னா, வாரன் பஃபெட் மாதிரி பெரிய இன்வெஸ்டர்ஸ் தொடர்றது எல்லாமே தங்கமாகுதுன்னு நினைக்கிறோம். ஆனா உண்மை அது கிடையாது. வாரன் பஃபெட் அவரோட வாழ்க்கையில 400க்கும் மேற்பட்ட கம்பெனிகளோட ஷேர்களை வாங்கியிருக்கார். ஆனா அதுல வெறும் 10லிருந்து 20 கம்பெனிகள் தான்
அவருக்கு இன்னைக்கு இருக்கிற 90% சொத்தை சம்பாதிச்சு கொடுத்திருக்கு. மத்த கம்பெனிகள் எல்லாமே சுமாரான லாபத்தையோ அல்லது நஷ்டத்தையோ தான் கொடுத்திருக்கு. வாழ்க்கையிலயும் பணத்திலையும் நாம பண்ற அத்தனை விஷயங்களும் சக்சஸ் ஆகணும்னு அவசியம் இல்ல. நீங்க ஒரு தொழில் தொடங்குறீங்க, அது தோத்துறலாம். ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்றீங்க, அதுல நஷ்டம் வரலாம். அதையெல்லாம் பார்த்து மனசு உடைஞ்சு போயிடக்கூடாது. ஏன்னா தோத்து போறது மனித இயல்பு. ஆனா நீங்க விடாம முயற்சி பண்ணிக்கிட்டே இருக்கும்போது ஏதோ ஒரு நாள் நீங்க எடுக்கிற ஒரு சரியான முடிவு உங்க வாழ்க்கையில ஒரு டேர்னிங் பாயிண்டா மாறி உங்களை உச்சத்துல கொண்டு போய் உட்கார வச்சிடும். தோத்து போற அந்த 90% நேரத்துல நீங்க எவ்வளவு தைரியமா நிதானமா களமிறங்கி விளையாடுறீங்கிறது தான் முக்கியம். அந்த விடாமுயற்சி தான் கடைசியில வர அந்த 1% இமாலய வெற்றிக்கு உங்களை தகுதியானவரா மாத்தும். 7வது பாடம், பணத்தோட ஆகச்சிறந்த பலன் சுதந்திரம். பணம் சம்பாதிக்கிறதுனால நமக்கு கிடைக்கிற லாபம் எது தெரியுமா? ஆடம்பரமான காரோ, பெரிய பங்களாவோ, இல்ல காஸ்ட்லியான வாட்சோ கிடையாது. காலையில எந்திரிச்ச உடனே இன்னைக்கு எனக்கு பிடிச்ச வேலைய, எனக்கு பிடிச்ச மனிதர்களோட, எனக்கு பிடிச்ச நேரத்துல நான் ஆசைப்படுற வரைக்கும் செய்ய முடியும் அப்படிங்கிற அந்த ஒரு அசாத்தியமான சுதந்திரம்தான். இந்த உலகத்துல மனிதர்களோட மகிழ்ச்சிய பத்தி எத்தனையோ ஆராய்ச்சிகள் பண்ணிருக்காங்க. அதுல எல்லாத்துலயும் ஒரு பொதுவான உண்மை வெளியே வந்திருக்கு. ஒரு மனுஷன் அதிகமா சம்பாதிக்கும் போது அவனுக்கு மகிழ்ச்சி வரதை விட தன்னோட நேரத்தை தன் கட்டுக்குள்ள வச்சிருக்கும் போதுதான் அவனுக்கு உண்மையான மகிழ்ச்சி கிடைக்குது. எவ்வளவுதான் காசு இருந்தாலும் ஒருத்தன் காலையிலிருந்து ராத்திரி வரைக்கும் தனக்கு பிடிக்காத ஒரு வேலைய பிடிக்காத பாஸ் கூட பயந்துகிட்டே செய்யணும்னா அவன்கிட்ட இருக்கிற காசுக்கு எந்த ஒரு அர்த்தமும் இல்லாம போயிடுது. நம்ம ஊர்ல இன்னைக்கு ஐடி துறையிலயோ இல்ல மத்த பெரிய நிறுவனங்கள்லயோ வேலை பார்க்கிற எத்தனையோ இளைஞர்களை நம்ம பார்க்கறோம். மாசம் லட்சக்கணக்கில் சம்பளம் வாங்குவாங்க, கை நிறைய காசு இருக்கும். ஆனா முகத்துல நிம்மதியே இருக்காது. எப்ப பார்த்தாலும் ஃபோன் கால்ஸ், லேப்டாப், டார்கெட், ப்ரெஷர்னு ஓடிக்கிட்டே இருப்பாங்க. பெத்தவங்க கூட பேச நேரம் இருக்காது, மனைவியோட வெளியே போக முடியாது, குழந்தைகளோட விளையாட முடியாது. இப்படி தன் வாழ்க்கையோட நேரத்தை மொத்தமா மத்தவங்க கிட்ட அடகு வச்சுட்டு சம்பாதிக்கிற காசுனால என்ன பிரயோஜனம்? அதனாலதான் மார்கன் ஹவுசல் சொல்றார், உங்ககிட்ட இருக்கிற சேமிப்பு உங்களுக்கு ஒரு பெரிய பலத்தை கொடுக்கும். உதாரணத்துக்கு உங்க பேங்க் அக்கவுண்ட்ல ஒரு 6 மாசத்துக்கு தேவையான காசு இருக்குன்னு வச்சுப்போம். உங்க ஆபீஸ்ல உங்க பாஸ் உங்களை தேவையில்லாம டார்ச்சர் பண்றாருன்னா நீங்க பயப்படாம அந்த வேலையை ரிசைன் பண்ணிட்டு வெளியே வரலாம். ஏன்னா அடுத்த 6 மாசத்துக்கு உங்க குடும்பத்தை காப்பாத்துறதுக்கான பேக்கப் உங்ககிட்ட இருக்கு. இந்த தைரியம் இருக்கு பாத்தீங்களா, இதுதான் பணத்தோட பாசிட்டிவ் எனர்ஜி. இதுவே உங்ககிட்ட எந்த சேமிப்பும் இல்ல, மாசம் இஎம்ஐ கட்டணும்னா நீங்க அந்த டார்ச்சரை சகிச்சுக்கிட்டு தான் இருக்கணும். பணம் உங்களுக்கு கொடுக்கிற அந்த டைம் கண்ட்ரோல் தான் உலகத்தோட சிறந்த சொத்து. 8வது பாடம், சொகுசு கார் முரண்பாடு. இது ஆங்கிலத்துல மேன் இன் த கார் பாரடாக்ஸ்னு சொல்லுவாங்க. மார்கன் ஹவுசல் அவரோட இளம் வயசுல ஒரு பெரிய ஹோட்டல்ல வேலை டிரைவரா வேலை பார்த்தார். அதாவது பெரிய பெரிய பணக்காரங்க சொகுசு கார்ல வரும்போது அந்த காரை வாங்கிட்டு போய் பார்க்கிங்ல நிறுத்துற வேலை. அப்போ அவர் ஒரு விஷயத்த கவனிச்சார். யாராச்சும் ஒருத்தர் ஃபெராரி அல்லது கரண்ட் மாடல்ல இருக்கிற ஒரு ஆடம்பரமான கார்ல வரும்போது அங்க இருக்கிற எல்லாரும் அந்த காரையே ஆச்சரியமா பார்ப்பாங்க. ஆனா யாருமே அந்த காரை ஓட்டிட்டு வந்த மனுஷனை பார்க்க மாட்டாங்க. எல்லாரோட மனசுலயும் என்ன தோணும்னா, வாவ், இந்த கார் எவ்வளோ சூப்பரா இருக்கு, இந்த கார் என்கிட்ட இருந்தா நான் எவ்வளோ கெத்தா இருப்பேன்னு தான் யோசிப்பாங்களே தவிர இந்த கார்ல இருக்கிறவர் எவ்வளோ புத்திசாலி, எவ்வளோ பெரிய உரைப்பாளின்னு யாரும் நினைக்க மாட்டாங்க. இதுதான் பணத்தோட ஒரு பெரிய முரண்பாடு. நம்ம எதுக்காக ஆடம்பரமான பொருட்களை வாங்குறோம்னா மத்தவங்க நம்மள மதிக்கணும், நம்மள பார்த்து வியக்கணும்னு தான். ஆனா யதார்த்தத்துல நடக்கிறது என்னன்னா, மத்தவங்க அந்த பொருளை பார்த்து வியக்கறாங்களே தவிர நம்மள மதிக்கிறது இல்ல. அவங்க அந்த பொருளை வச்சு அவங்களோட கனவை தான் கற்பனை பண்ணி பார்க்கறாங்க. நம்ம ஊர்ல ஒரு பழமொழி உண்டு, ஆடம்பரமே அழிவுக்கு காரணம்னு. மத்தவங்களுக்கு காட்டணுன்றதுக்காகவே கடன் வாங்கி இஎம்ஐ போட்டு பெரிய காரோ இல்ல நகையோ வாங்குறது எவ்வளவு பெரிய முட்டாள்தனம். உண்மையான மதிப்பு உங்ககிட்ட இருக்கிற குணத்துக்கும் உங்க உழைப்புக்கும் தான் கிடைக்குமே தவிர நீங்க வச்சிருக்கிற காஸ்ட்லியான பொருட்களுக்கு கிடைக்காது. இத நல்லா புரிஞ்சுக்கிட்டோம்னாலே நம்ம மத்தவங்களை இம்ப்ரெஸ் பண்றதுக்காக தேவையில்லாம காசை கரியாக்கிறத நிறுத்திடுவோம். நம்ம காசு நம்மகிட்டயே பத்திரமா இருக்கும். இவ்ளோ நேரம் நம்ம பார்த்த அத்தனை விஷயங்களும் நமக்கு ஒரு தெளிவான பாதையை காட்டுது. பணக்காரன் ஆகிறத விட அதை தக்க வைக்கிறதுக்கு அடக்கமும் சர்வைவல் மைண்ட் செட்டும் தேவை. வாழ்க்கையில வர்ற தோல்விகளை பார்த்து பயப்படாம விடாமுயற்சியோட இருந்தா அந்த ஒரே ஒரு மாபெரும் வெற்றி நம்ம வாழ்க்கையே மாத்தும். பணம் கொடுக்கிற ஆகச்சிறந்த கிஃப்ட் ஆடம்பரம் கிடையாது,
அது நம்ம நேரத்தை நம்ம ஆளக்கூடிய சுதந்திரம். மத்தவங்கள இம்ப்ரெஸ் பண்ணணும்னு ஆடம்பரம் பண்ணாம நமக்கான நிம்மதியை தேடிக்கிறது தான் உண்மையான புத்திசாலித்தனம். இந்த தத்துவங்களை புரிஞ்சுகிட்டு நம்ம அடுத்த அடி எடுத்து வைப்போம். நம்ம ஊர்ல ரோட்ல போகும்போது ஒருத்தர் பயங்கர காஸ்ட்லியான கார்ல பந்தாவா கூலிங் கிளாஸ் போட்டுக்கிட்டு போறத பார்த்தா உடனே நம்ம என்ன நினைப்போம்? அப்பா, என்ன மனுஷன்யா, செம்ம பணக்காரன் அப்படின்னு வியப்போம். ஆனா மார்கன் ஹவுசல் அவரோட 9வது சாப்டர்ல நம்ம மண்டையில ஒரு சுத்தியல் அடிய கொடுக்கறார். அவர் என்ன சொல்றாருன்னா, ஒருத்தர் 1,00,000 வாட்ச் கட்டியிருக்காருன்னா நமக்கு உறுதியா தெரியிற ஒரே விஷயம் அவர்கிட்ட இருந்த 1,00,000 இப்ப குறைஞ்சிருக்குங்கிறது மட்டும்தான். இதுக்கு புத்தகத்துல வர ரொனால்ட் ரீட் அப்படிங்கிற ஒரு சாதாரண மனிதரோட கதை தான் சிறந்த பாசிட்டிவ் உதாரணம். அவர் ஒரு சின்ன கேஸ் ஸ்டேஷன்ல வண்டிக்கு பெட்ரோல் போடுற வேலையையும் அப்புறம் ஒரு பெரிய கம்பெனில துடிப்பம் பிடிச்சு பெருக்கிற வேலையையும் தான் வருஷ கணக்குல பார்த்தார். ரொம்ப சாதாரணமான வாழ்க்கை தான் வாழ்ந்தார். ஆனா அவர் இறந்து போனதுக்கு அப்புறம் உலகமே அதிர்ந்து போச்சு. ஏன்னா அவரோட பேங்க் அக்கவுண்ட்ல கிட்டத்தட்ட $8 மில்லியன் சொத்து இருந்துச்சு. நம்ம ஊர் காசுக்கு பல 100 கோடிகள். அவர் எந்த லாட்டரியும் அடிக்கல, திருடவும் இல்ல. அவர் பண்ண ஒரே விஷயம், தனக்கு கிடைச்ச சின்ன வருமானத்துல கொஞ்சத்தை கண்ணுக்கு தெரியாம சேமிச்சு நல்ல கம்பெனிகளோட பங்குகள்ல முதலீடு பண்ணி அமைதியா விட்டார். இங்கதான் நாம ரிச் அண்ட் வெல்த் அப்படிங்கிற 2 வார்த்தைக்கும் இடையில இருக்கிற வித்தியாசத்தை புரிஞ்சுக்கணும். ரிச் அப்படின்னா தற்போதைய வருமானத்தை வெள்ள காமிக்கிறது. காஸ்ட்லியான கார், பெரிய வீடு, ஆடம்பரமான உடைகள், இதெல்லாம் ரிச். ஆனா வெல்த் அப்படின்னா கண்ணுக்கு தெரியாத சொத்து. அதாவது நம்ம சம்பாதிச்சு ஆனா செலவழிக்காம பேங்க்லயோ இல்ல முதலீட்லயோ வச்சிருக்கிற காசு தான் வெல்த். நம்ம ஊர்ல ஒரு பழமொழி சொல்லுவாங்க, நிறை குடம் தழும்பாதுன்னு. உண்மையான செல்வந்தர்கள் எப்பவுமே ஆடம்பரம் பண்ணி வெளியில காட்ட மாட்டாங்க. அவங்க கிட்ட இருக்கிற அந்த மறைமுகமான சொத்து தான் அவங்களுக்கு ஒரு இக்கட்டான சூழ்நிலையில மிகப்பெரிய பாதுகாப்பை கொடுக்கும். வெளியில பந்தாவா சுத்துறவன் எல்லாம் பணக்காரன் இல்லடா. எவன் பேங்க் பேலன்ஸ்ல அமைதியா காசு இருக்கோ அவன்தான் உண்மையான செல்வந்தன். அதை நம்ம எப்பவும் மனசுல வச்சுக்கணும். 10வது பாடம், காரணமே இல்லாம காசை சேமிங்க. நம்ம ஊர்ல பல பேர் என்கிட்ட கேட்பாங்க, தம்பி, நான் எதுக்காக சேமிக்கணும்? நான் கார் வாங்க பிளான் பண்ணல, வீடு வாங்க பிளான் பண்ணல, அப்புறம் ஏன் சும்மா காசை சேர்த்து வைக்கணும்னு கேட்பாங்க. ஆனா மார்கன் ஹவுசல் என்ன சொல்றாருன்னா, ஒரு பொருளை வாங்கறதுக்காக மட்டும் நீங்க சேமிக்க கூடாது. இந்த உலகம் எப்பவுமே நமக்கு ஆச்சரியங்களையும் அதிர்ச்சிகளையும் கொடுத்துக்கிட்டே இருக்கும். நாளைக்கு என்ன நடக்கும்னு யாருக்குமே தெரியாது. திடீர்னு ஒரு மருத்துவ செலவு வரலாம், இல்ல வேலை போகலாம், இல்ல ஒரு சூப்பரான பிசினஸ் வாய்ப்பு நம்ம கதவை தட்டலாம். அந்த மாதிரி நேரத்துல உங்ககிட்ட காரணமே இல்லாம சேர்த்து வச்சிருக்கிற அந்த சேமிப்பு தான் உங்களை ஒரு ராஜாவா வந்து காப்பாத்தும். சுவர் இருந்தால்தான் சித்திரம் வரைய முடியும்னு நம்ம பெரியவங்க சும்மாவா சொன்னாங்க. உங்ககிட்ட சேமிப்புங்கிற அந்த சுவர் இருந்தா மட்டும்தான் வாழ்க்கையில நீங்க நினைச்ச மாதிரியான அழகான சித்திரத்தை வரைய முடியும். சேமிப்புங்கிறது உங்க எதிர்கால சுதந்திரத்துக்காக நீங்க இன்னைக்கு வாங்குற ஒரு சூப்பரான இன்சூரன்ஸ் மாதிரி. அது உங்க கையில இருந்தா நீங்க யாருக்கும் பயப்பட தேவையில்லை. 11வது அத்தியாவசிய பாடம், ரொம்ப பெர்ஃபெக்ட்டா கணக்கு பார்க்காதீங்க. மனசுக்கு நிம்மதியா இருக்கிற முடிவை எடுங்க. இதத்தான் ஆங்கிலத்துல ரீசனபிள் அண்ட் ரேஷனல்னு சொல்வாங்க. ரேஷனல் அப்படின்னா ஒரு கம்ப்யூட்டர் மாதிரி லாஜிக்கா யோசிக்கிறது. ரீசனபிள் அப்படின்னா ஒரு மனுஷனா நம்ம நிம்மதிக்கு எது முக்கியம்னு பார்த்து யோசிக்கிறது. உதாரணத்துக்கு, நீங்க ஒரு வீடு வாங்குறீங்க, அதுக்கு பேங்க்ல கடன் வாங்குறீங்கன்னு வச்சுப்போம். கணக்குப்படி பார்த்தா அந்த கடனை மாசம் மாசம் இஎம்ஐ கட்டி மெதுவா அடைக்கிறது தான் புத்திசாலித்தனம். ஏன்னா அந்த காசை நீங்க ஷேர் மார்க்கெட்ல போட்டா அதிக லாபம் கிடைக்கும்னு மேத்தமேட்டிக்கலா நிரூபிக்கலாம். ஆனா ஒரு மனுஷனா, எனக்கு கடன் இல்லாத வீடு தான் வேணும், இன்னும் தலைக்கு மேல கடன் இருந்தா எனக்கு ராத்திரி தூக்கம் வராதுன்னு நினைச்சு கஷ்டப்பட்டு அந்த கடனை சீக்கிரமா அடைக்கிறீங்க பாத்தீங்களா, அதுதான் ரீசனபிள். மார்கன் ஹவுசல் என்ன சொல்றாருன்னா, நீங்க ஒரு ஃபைனான்ஷியல் டிசிஷன் எடுக்கும்போது அது உங்களுக்கு ராத்திரி நிம்மதியான தூக்கத்தை கொடுக்குதான்னு பாருங்க. கம்ப்யூட்டர் கணக்கை விட உங்க மன நிம்மதி தான் உலகத்திலேயே ரொம்ப முக்கியம். மனசுல நிம்மதி இருந்தாதான் கை நிறைய சம்பாதிக்கிற காசுக்கும் ஒரு மரியாதை இருக்கும். 12வது பாடம், தவறுகளுக்கு எப்பவுமே இடம் கொடுங்க. அதாவது மார்ஜின் ஆஃப் சேஃப்டி. நம்ம ஊர்ல ஒரு இன்ஜினியர் பாலம் கட்டும்போது என்ன பண்ணுவார்னா, அந்த பாலத்துல 10 டன் வெயிட் போற மாதிரி தான் பிளான் இருக்கும். ஆனா அவர் அந்த பாலத்தை 30 டன் வெயிட் தாங்குற அளவுக்கு ஸ்ட்ராங்கா கட்டுவார். ஏன் அப்படி பண்றார்? ஏன்னா எப்பதாச்சும் எதிர்பாராத விதமா அதிக வெயிட் இருக்கிற வண்டிகள் வந்தா பாலம் இடிஞ்சு விழுந்துடக்கூடாது இல்லையா? அதே மாதிரி தான் நம்ம பண வாழ்க்கையிலையும் ஒரு மார்ஜின் ஆஃப் சேஃப்டி வேணும். நீங்க மாசம் 50,000 சம்பாதிக்கிறீங்கன்னா 50,000க்கும் பட்ஜெட் போடக்கூடாது.
ஒரு 40,000க்குள்ள வாழ்க்கையை முடிச்சுக்கிட்டு மீதி 10,000 ஒரு சேஃப்டி பஃபரா வச்சுக்கணும். ஏன்னா வாழ்க்கை எப்பவுமே நம்ம போடுற பிளான் படி போகாது. வரும் முன் காப்பதே சிறந்ததுங்கிற பழமொழி பண விஷயத்துக்கும் 100% பொருந்தும். ஒருவேளை உங்க பிளான் தோத்து போனா கூட உங்களை தாங்கி பிடிக்கிற ஒரு சேஃப்டி நெட் உங்ககிட்ட இருக்கணும். அதுதான் உங்களை அடுத்த கட்டத்துக்கு பயமில்லாம நகர வைக்கும். 13வது பாடம். நம்ம காலப்போக்கில் மாறிக்கிட்டே இருப்போம். நீங்க 20 வயசுல இருக்கும்போது உங்களுக்கு ஒரு ஆசை இருக்கும். 30 வயசுல வேற ஒரு ஆசை வரும். 50 வயசுல மொத்தமா மாறிடுவீங்க. மனிதர்களோட எண்ணங்களும் தேவைகளும் மாறிக்கிட்டே இருக்கும். அதனால நீங்க 20 வருஷத்துக்கு முன்னாடி போட்ட ஒரு ஃபைனான்ஷியல் பிளான் இன்னைக்கு உங்களுக்கு செட் ஆகலனா அதை மாத்துறதுக்கு தயங்காதீங்க. காலத்துக்கு ஏத்த மாதிரி நம்ம முடிவுகளையும் மாத்திக்கிட்டு போறது தான் புத்திசாலித்தனம். உங்க எதிர்காலத்தை பத்தின ஒரு பிளான் போடும்போது ரொம்ப எக்ஸ்ட்ரீமா போகாம ஒரு பேலன்ஸ்டான பாதையை தேர்ந்தெடுங்க. அதுதான் உங்க வாழ்க்கையை என்னைக்குமே சந்தோஷமா வச்சிருக்கும். 14வது பாடம். இந்த உலகத்துல எதுவுமே இலவசம் கிடையாது. நீங்க ஒரு தீம் பார்க்குக்கு போறீங்க. அங்க இருக்கிற சூப்பரான ரைட்ஸ்ல எல்லாம் விளையாடணும்னா வெளியில ஒரு என்ட்ரி ஃபீஸ் கட்டணும் இல்லையா? அதே மாதிரி தான் பணத்தை முதலீடு பண்ணி பெரிய லாபம் சம்பாதிக்கணும்னா அதுக்கும் ஒரு ஃபீஸ் இருக்கு. ஆனா அந்த ஃபீஸ் காசா கிடையாது. அது உங்க மனசுல வர பயம், சந்தேகம், மார்க்கெட் இறங்கும் போது வர பதட்டம். இதையெல்லாம் நீங்க ஒரு ஃபீஸ் அப்படின்னு நினைச்சு ஏத்துக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு காலப்போக்கில் மிகப்பெரிய லாபம் கிடைக்கும். வாழ்க்கையில பணம் சம்பாதிக்கிறது ஒரு அருமையான பயணம். மார்கன் ஹவுசல் சொன்ன இந்த அத்தனை விஷயங்களையும் நீங்க உங்க மனசுல வச்சுக்கிட்டீங்கன்னா உங்ககிட்ட பணம் வரது மட்டும் இல்லாம அது உங்களுக்கு நிம்மதியையும் சந்தோஷத்தையும் உலகத்திலேயே மிகப்பெரிய சொத்தான சுதந்திரத்தையும் தேடித்தரும். பணத்தோட இந்த பாசிட்டிவ் எனர்ஜியை புரிஞ்சுக்கிட்டு இன்னையிலிருந்தே ஒரு சூப்பரான நிம்மதியான எதிர்காலத்தை நோக்கி உங்க பயணத்தை ஆரம்பிங்க. உங்க வாழ்க்கையில எல்லாமே சூப்பரா நடக்கும். வாழ்க்கையில ஜெயிக்கிறதுங்கிறது ஏதோ புரியாத பெரிய வித்தை கிடையாது. மார்கன் ஹவுசல் சொன்ன இந்த அத்தனை பாடங்களும் நமக்கு காட்டுற ஒரே வழி பணத்தை நாம எப்படி பார்க்கறோம், அதை எப்படி கையாளுறோங்கிறது மட்டும்தான். பணம்ங்கிறது வெறும் பேங்க் பேலன்ஸ் கிடையாது. அது உங்க சுயமரியாதை, உங்க குடும்பத்தோட நிம்மதி, அப்புறம் யாருக்கும் அடிபணிய தேவையில்லைங்கிற உங்களோட அசாத்தியமான கெத்து. உலகத்திலேயே மிகப்பெரிய கோடீஸ்வரன் யார் தெரியுமா? யார்கிட்ட அதிக காசு இருக்கோ அவன் கிடையாது. யார்கிட்ட தன்னோட நேரத்தை ஆளக்கூடிய முழு சுதந்திரமும் நிம்மதியும் இருக்கோ அவன்தான் இந்த உலகத்தோட ஆகச் சிறந்தத கோடீஸ்வரன். நாளைக்கு காலையில நீங்க கண்ணு முடிக்கும்போது உங்க கையில இருக்கிற சேமிப்பு உங்களை பார்த்து, இன்னைக்கு நீ ராஜாடா, உனக்கு பிடிச்ச வேலையை மட்டும் நிம்மதியா பாருன்னு சொல்லணும். அந்த ஒரு பாசிட்டிவ் எனர்ஜிக்காக தான் நம்ம உழைக்கிறோம், சேமிக்கிறோம், முதலீடு பண்றோம். காசு பணத்தை நல்ல வழியில நேசிப்போம். அதை விட அதிகமா நம்ம மன நிம்மதியை நேசிப்போம். இன்னிக்கே இந்த நிமிஷமே உங்களுடைய பாசிட்டிவான பணப்பயணத்தை ஒரு சூப்பரான புன்னகையோட ஆரம்பிங்க. உங்க எதிர்காலம் நீங்க நினைச்சதை விட ரொம்ப பிரகாசமாவும் நிம்மதி நிறைந்த ராஜபபாட்டையாவும் அமையப்போகுது. ஆல் தி பெஸ்ட். இன்னும் இந்த மாதிரி பயனுள்ள விஷயங்களை தெரிஞ்சுக்க நம்ம சேனலை லைக், ஷேர் மற்றும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.